நாங்கள் ஒரு புனித கனவு பல்லடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தோம். ஆயுதமேந்திய கிளர்ச்சியை முன்னெடுத்தோம். அதை ஆதரித்த ஆயுதங்களை வழங்கியது யார்? இந்தியா. யார்? அருமை பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி, பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பெருவுதவி செய்து அந்த போராட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராவது, அம்மையார் இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு நரசிம்மராவ் தான் ஆக வேண்டியது. என் அருமை மாமா வேலுச்சாமி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருக்குது. அதற்கான வேலையெல்லாம் சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமி எல்லாம் செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் மூத்த தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வானூர்தி ஓட்டிக் கொண்டிருந்த ராஜீவ் காந்தி அவர்களை அழைத்து வந்து பிரதம வேட்பாளர் என்று சொன்னோம். இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பரிதாபம் நாடெங்கிலும் அந்த அலை இருந்தபோது எவரும் எதுக்கல. ராஜீவ் காந்தி பிரதமர். அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இல்லை, சஞ்சய் காந்தியாக இருந்தார். பிரதமராக்கினர். ஆக்கிய போது அம்மையார் இந்திரா காந்தி காலம் வரைக்கும் இருந்த வெளியுறவு கொள்கை மாற்றப்படுது. அது மாறும்போது கூட இருந்து தடுத்திருக்க வேண்டிய தலைவர்கள் ஐயா மூப்பனாரும் அருமை ஐயா சிதம்பரம் அவர்கள் ரெண்டு தமிழரும் செய்யணும். இதுதான் முதல் துரோகம். ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கைக்கு செல்கிறார், ஜெயவர்த்தனை அவர்களை சந்திக்கிறார். ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் இருந்து தமிழ் இனத்திற்கான வரலாற்று துரோகத்தை தொடங்கியவர் ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். எவரும் மறுக்க முடியாது, எவரும் மறுக்க முடியாது. ஒன்னா என் பிள்ளைகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார் தவறு செய்தது, யார் பிழையானவர், யார் பயங்கரவாதி. பிரச்சனை நல்லா கவனிங்க. என் அண்ணன் திலீபன் அவர்கள் பேசிய உரை இன்று இருக்கு, தட்டி பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவர் போறார், ராணுவ அணிவகுப்பு மரியாதை நடந்து கொண்டிருக்குது. அங்க விஜய்முனி என்கிற ஒரு ராணுவ வீரன் துப்பாக்கி கட்டையால ஓங்கி படரில் அடிக்கிற காட்சி என்று இருக்கு. அன்னைக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அதற்கு இந்திய பெருந்தேசம் கொடுத்த தண்டனை உறவை துண்டித்தீர்களா இல்லை என்ன பண்ணி? அந்த விஜய்முனி இன்னைக்கு வெளியில வந்திருக்கான். அவனை சிறந்த தேச குடிமகன் என்று அறிவிச்சிருக்காங்க. விஜய்முனியை சிறந்த சிங்கள குடிமகன் என்று. அதுக்கு இந்த நாடு கண்டிச்சது இருக்கா? நாம தான் அவனை திட்டோம், எங்க நாட்டின் தலைவர் அடிச்சிட்டான்ட்டு. அப்போது அண்ணன் திலீபன் பேசுறார், அருமை தலைவர் ஐயா ராஜீவ் காந்தி அவர்களே, ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கத்தின் தலைவர் நீங்கள், அதிபர் நீங்கள். உங்களுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை கொடுக்கிற போது ஒரு சிங்கள ராணுவ வீரன் துப்பாக்கி கட்டையால் ஓங்கி பிடரில் அடித்தான். வழிதாங்க முடியாமல் நீங்கள் அழித்து பிடித்தீர்கள். அந்த ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டாமா ஐயா? இவ்வளவு பெரிய தலைவன் நம்மையே இப்படி தாக்குகிறார்களே, அப்பாவி தமிழ் மக்களை இவர்கள் எப்படி தாக்கியிருப்பார்கள் என்று ஒரு நொடி சிந்தித்திருந்தால் இவ்வளவு பெரிய வரலாற்று பிழை நிகழ்ந்தே இருக்காதே. சிந்திக்கல. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளிட என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, பிரச்சனை சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும். ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைவர் அதுல தலையிடும் போது, பேச வருகிற போது சிங்கள பிரதிநிதியாக நாட்டின் அதிபர், தமிழ் பிரதிநிதியாக அந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் போன்ற தலைவர்கள் அங்கே இருந்து பேசியிருந்தால் ஒரு நியாயமான முடிவு எட்டியிருக்கும். ஆனால் தமிழர்களின் பிரதிநிதி யாரையும் அழைக்காமல் அதிபரும் இந்திய நாட்டின் அதிபரும் இலங்கை அதிபரும் உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதை ஏற்றுக்கொள் என்று தலைவர் பிரபாகரனிடம் திணிக்கும் போதுதான் அங்கே பிரச்சனை உருவாகும். அது என்ன? அதிலே 13வது சரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து தமிழர் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த 13வது சரத்து இதுவரை நிறைவேற்றப்பட்டது.